ரிபு அப்படிங்கிற ஒரு முனிவருடைய அத்தியந்த சீடன் தான் நிதாகன் அப்படிங்கிறவன். படிப்பும் புத்தி கூர்மையும் இருந்தாலும் நிதாகனுக்கு ஞான மார்க்கத்துல போகக்கூடிய அந்த பக்குவம் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறாரு அந்த முனிவர். அவனை நகரத்துக்கு அனுப்பி உனக்கு பக்குவம் உண்டானதும் உன்னை நான் திருப்பி அழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த இடத்துக்கு மாறு வேஷத்துல போய் சீடன் எப்படி எந்த அளவுக்கு லௌகீக வாழ்க்கையில இருந்து மாறுபட்டு இருக்கிறான், விலகி இருக்கிறான் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒரு நாள் பட்டிக்காட்டான் வேஷத்துல நகரத்துக்கு போயிருந்தாரு அந்த முனிவரு. ஒரு தெருவுல கூச்சலும் ஆரவாரமுமா இருந்தது. அந்த கூட்டத்துல நிதாகன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த முனிவர் அவன் பக்கத்துல போய் நிக்கிறாரு. என்னப்பா இங்க விசேஷம் அப்படின்னு கேக்குறாரு. ராஜா பவனி வர்றாரு அப்படின்னு அவன் சொல்றான். ராஜாவா? யார் அது அப்படின்னு கேக்குறாரு அந்த முனிவரு. யானை மேல இருக்கிறாரே அவர் தான் ராஜா. அது சரி, அங்க 2 பேர் இருக்கிறாங்களே, அவங்கள யார் ராஜா யார் யானை அப்படின்னு கேக்குறாரு. முட்டாளா நீ? மேல இருக்கவர் தான் ராஜா, கீழே இருக்கிறது யானை அப்படின்னு எரிச்சலோட அந்த நிதாகன் சொன்னா. புரியலையே, எது மேல எது கீழே அப்படின்னு அந்த முனிவர் மீண்டும் கேட்கவும் நிதாகன் கோபத்தோட உச்சியில போயிட்டான். ஏ பட்டிக்காட்டான், உனக்கு சொன்னா புரியாது, நடிச்சு காட்டினாதான் புரியும். குனிஞ்சு நில்லு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவரும் அந்த மாதிரியே குனிஞ்சு நிக்க அவரோட தோல் மேல ஏறி நிக்கிறான் அந்த நிதாகன். இப்ப புரியுதா? நான் மேல இருக்கிறேன், நீ கீழே இருக்கிற. நான் நீன்னு சொல்றியே, அதெல்லாம் என்னன்னு எனக்கு சுத்தமா விளங்கல அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு. நான் நீ அப்படிங்கிறத எப்படி அவருக்கு விளக்குறது அப்படிங்கிறது நிதாகனுக்கு புரியவே இல்லை. ஒரு கணம் குழம்புனவன் டக்குன்னு தெளிவாயிட்டான். சட்டுன்னு அவர் தோல்ல இருந்து கீழே குதிச்சு அவருடைய பாதங்கள்ல விழுந்து, குருவே, யாருன்னு தெரியாம நான் பிழை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க. இந்த பௌதீக மாய வாழ்க்கையில இருந்து உண்மை பொருளான ஞான வழிக்கு என்னை இட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டான். இது ரமண மகரிஷி அவர்கள் கூறிய ஒரு கதை.